Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட்டுடைய ஆஃபீஸ் 365 ஜென்யூனாக எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் MyPCKeyன்ற வெப்சைட்லேருந்து ஆஃபீஸ் 365 உடைய லைசன்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி ஜென்யூனாக எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த MyPCKey வெப்சைட்டில் ஆஃபீஸ் 365, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அண்ட் கேன்வா ப்ரோ மாதிரியான லைசன்ஸை நீங்கள் ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற CBT15 என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறதால இன்ஸ்டன்ட் 15% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இப்போது ஆஃபீஸ் 365 உடைய லைசன்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஹோம் ஸ்க்ரீனில் ஆஃபீஸ் 365 ஷாப் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ MyPCKeyல $499 கொடுத்து ஒரு லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 5 நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கீ அண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் மேக், லைனக்ஸ், ஆண்ட்ராய்டு, iOSல இன்ஸ்டால் பண்ணி லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வெப்சைட்டை லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ரீசெட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 100 GB ஆஃப் OneDrive cloud ஃப்ரீ ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 1 year வாரண்டியும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சிங்கிள் லைசன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 5 daysல லைஃப் லாங் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பர்ச்சேஸ் அண்ட் ஆக்டிவேஷன் மெத்தட் லீகல் அண்ட் 100% ஜென்யூன் மெத்தட்ன்றதால லைஃப் லாங் நீங்கள் ஃப்ரீயாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பை நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஆஃபீஸ் 365 உடைய லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ப்ராடக்ட்டுடைய ஃபுல் அமௌண்ட்டான $599 காட்டுது. கிளிக் இயர் டு என்டர் யுவர் கோடுன்ற ஆப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கோடை யூஸ் பண்ணுறதால 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததாக பில்லிங் டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக பேமெண்ட் ஆப்ஷனில் பேபால், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ஃபோன்பே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு MyPCKeyலேருந்து ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரியான ஒரு மெயில் வரும். இந்த மெயிலில் ஆஃபீஸ் 365 உடைய லாகின் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ office.com என்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரியான பாஸ்வேர்ட் ரீசெட் ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ரைவேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். தென் இப்போது இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எப்படி ஆஃபீஸ் 365 ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட், அவுட்லுக் மாதிரியான ஏதாவது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ் 365 சிஸ்டமில் ஆக்டிவேட் ஆகாததால் சைன்இன் டு கெட் ஸ்டார்ட் வித் ஆஃபீஸ்ன்ற இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சைன்இன் ஆர் கிரியேட் அக்கௌண்ட், ஐ ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீ அண்ட் ஸ்கிப் ஃபார் நவ்னு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சைன்இன் ஆர் கிரியேட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி MyPCKeyலேருந்து வந்த இமெயில் அட்ரஸ் அண்ட் ரீசெட் பண்ண நியூ பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஆஃபீஸ் 365 ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸில் என்னுடைய ஆஃபீஸ் 365 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் MyPCKeyன்ற அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆஃபீஸ் 365 உடைய லைசன்ஸை ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் CBT15 என்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 15% டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆஃபீஸ் 365 எப்படி ஜென்யூனாக டவுன்லோட் பண்ணி MyPCKeyலேருந்து பர்ச்சேஸ் பண்ண கீயை யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ஆஃபீஸ் 365 டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின ஆஃபீஸ் 365 ஆக்டிவேஷன் மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.